ஆல்சோ உள்ளே போகிறக்கு 95 டிக்கெட். ஏன்னா அங்கே தான் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. பிளெயினில் இருந்து பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. கீரு, லெவரு, ஸ்டீம் இன்ஜினு, டீசல் இன்ஜினு எல்லாமே வச்சுருப்பாங்க. டீசல் இன்ஜின் அது ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த காலத்து ட்ரெயின் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குட்டியான ஸ்பேஸு. பெங்களூர் இருக்க விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் மியூசியத்துக்கு போயிருக்கீங்களா? வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு மெட்ரோ ஏறி கப்பன் பார்க்குன்னு கேட்டு இறங்கிக்கோங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா போதும். முன்னாடியே இந்த போர் முன்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த விஸ்வேஸ்வராயா மியூசியம். உள்ளே போகிறக்கே பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் டிக்கெட் நீங்கள் கொடுக்கணும். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஆஃப்டர்நூனே போயிடுங்க. அப்போ தான் நிறைய சோர்ஸஸ்லாம் இருக்குது, அதில் அட்டன் பண்ண முடியும். ஆல்சோ உள்ளே போகிறக்கு 95 டிக்கெட். உள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே ஸ்பெஷல் ஷோ நிறைய நடத்திட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் 15 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் டிக்கெட் நீங்கள் கட்டணும். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க தான் ப்ளே பண்ண முடியும், நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட்டு தான். அது போக இங்கே 4 ஃப்ளோர் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஒர்த்தாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அங்கே தான் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. பிளெயினில் இருந்து டைனோசர்ஸ் வரைக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒர்த்தாக இருக்கும் பாருங்கள். நான் தெரியாதனமாக 2 டிக்கெட் போய் வாங்கிட்டேன். ஒன்று சயின்ஸ் ஷோக்கும் இன்னொன்று குளோப் ஷோக்கும். வாங்க அது பின்னாடி காட்டுறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கே டைனோசர் இருக்குது. அதனால் குட்டி குழந்தைங்களாம் பார்த்து பயப்படும். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக போய் சுற்றி பார்க்க முடியும். அதில் சவுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஒன் டைம் போனீங்கன்னா இதே பாருங்கள். ஆல்சோ இங்கே தான் வந்து ஹெவி க்ரௌட் இருக்கும். ஏன்னா அந்த டைனோசர் பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உண்டு. ஸோ அது பக்கத்துலேயே ஏன்னாக்கா அங்கே வந்து ஃப்ளைட்டை வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் க்ரியேட் பண்ண ஃப்ளைட்டாக. அதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் இங்கே எழுதி போட்டிருப்பானுங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அப்படியே நீங்கள் போக முடியும். மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் போகாதீங்க. வீக்கெண்டில் போனீங்கன்னா செம கூட்டம் இருக்கும். எதையுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆள் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு மாதிரி இந்த ஊரில் இந்த ஆள் தான் பெரிய ஆளாமா. எதுவாக இருந்தால் கழட்டி போட்டு புதுசாக பண்ணிடுவாராமா. எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்காரு. இந்த பொருளாக நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நேரு வந்து இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு இந்த மியூசியத்தை. அந்தளவுக்கு பெரிய ஆளாமா. ஸோ பெட்டர் டைமை வச்சு போய்க்கோங்க. இங்கே 1 டே போனீங்கன்னா ½ டே செலவாகிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் போனீங்கன்னாக்கா எதுவுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. முக்கியமாக குழந்தைங்க வரவங்க. குழந்தைங்களாம் போயிட்டு வந்தீங்கன்னா நேரத்துலேயே போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் போகும்போது பாருங்கள் எத்தனை குழந்தைங்க விளாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே எழுதி போட்டிருப்பாங்க. கிளியராகவும் விளக்கியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்காகவே குழந்தைங்களை போயிட்டு வாங்க. ஆல்சோ நான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஷோக்கும் ஒரு ஸ்பியர் ஷோக்கும் போயிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பின்னாடி. இது வந்து விஸ்வேஸ்வராயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் தான் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அம்மா. அது எப்போது 1962 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே தான் வந்து ஃபஸ்ட்டு தீம் கேலரி. அதுவும் எலக்ட்ரிக்கல்லையே அப்போவே ஒர்க் பண்ணியிருக்குது. ஆல்சோ இந்திரா காந்தி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக்காக இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே மோஸ்ட்லி அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஆல்சோ நீங்கள் டெவலப் பண்ணுறதை இங்கே வந்து நீங்கள் ஷோகேஸும் பண்ணலாம். அதுக்கும் இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள் எத்தனை இன்ஜின் ரூம்லேருந்து எத்தனை பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்காக இத்தனை பேர் வராங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு சயின்ஸ் ஒன்று நம்ம டிக்கெட் வாங்கியிருந்தோம். அது பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டோம். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஹால் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஜின்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த கீரு, லெவரு, இந்த ஸ்டீம் இன்ஜினு, டீசல் இன்ஜினு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காட்டுறதுக்காக இந்த இன்ஜின் ரூம் வச்சுருக்காங்க. ஆல்சோ எலக்ட்ரிக்கல் டெக்னிக் கேலரி இங்கே அது பேர் வச்சுருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி லைவாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த மெக்கானிசம் காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த குழந்தைங்களாம் பிடிச்ச போய் விளையாடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஒரு 15 வயசு கீழே இருக்கா, நீங்கள் கரெக்டாக போயிட்டு வந்து காட்டினீங்கன்னா போதும். ஆனால் மோஸ்ட்லி இங்கே போயிட்டு அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பசங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்களாம் வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் இதுக்கெலாம் போக மாட்டாங்க, சும்மா விளையாடுறதுக்காக தான் வருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ விளையாட போகலாம். ஆனால் என்ன வீக்கெண்ட் டைமில் வந்தீங்கன்னா குழந்தைங்க விளையாண்டுருப்பாங்க, நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க பேரண்ட்ஸு. ஸோ வீக் டேஸில் வாங்க, நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி இது நார்மல் தாங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் மாடலில் வச்சுருக்காங்க. இதை வச்சு நீங்கள் குழந்தைங்களாம் வந்து அதிகமாக விளையாண்டுருப்பாங்க. ஆல்சோ இங்கே நிறைய ஷோஸ் நடத்துவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷோஸும் நீங்கள் போய் பார்க்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஷோ அட்டன் பண்ண போயிருந்தேன். நாங்கள் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டிங்கன்னா போதும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்
குட்டி குழந்தைங்களுக்காக. ஸோ இது தெரியாதனமா பெரிய பையன் நம்ம போய் உட்காந்து பார்க்குறது. ஆனால் என்ன, அந்த பொண்ணு பேசுன்னு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கீழே இருக்க இன்ஜின் ரூம் போய் பார்க்க போனேன். பாருங்கள் அந்த பால் வந்து எப்படி வருது, எப்படி இங்கேருந்து வந்தால் எங்கேருந்து உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க. ஒரு லிஃப்ட் வழியாக மேலே போய் அந்த லிஃப்ட்லேருந்து கீழே வந்துடும். பாருங்கள் அந்த பால் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட இப்போ வரும் பாருங்கள். கீழே சுற்றிட்டே வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த லிஃப்ட்டுக்கிட்ட வந்துடும். அப்போ லிஃப்ட்லேருந்து ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா போதும், ஒரு ஏர் கூலிங் மிஷின் வழியாக மேலே போயிடும். இதுதான் அந்த லிஃப்ட்டு. அதையும் முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து டூப்ளிகேட் சேட்டலைட், ஃபஸ்ட்டு டெமோக்காக யூஸ் பண்ணது. ஒரிஜினல் சேட்டலைட் அங்கே இருக்குது. அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் கார்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இதாங்க லென்ஸு. நீங்கள் 2 கண்ணில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். 3Dலேயே கைக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே நீங்கள் பார்த்துட்டு அந்த இன்ஜின் ரூம் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் ரூம்லாம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டீசல் இன்ஜின், கார் இன்ஜின் எல்லாமே. கார் இன்ஜின்லாம் இல்லை, கப்பல் இன்ஜின் மாதிரிலாம் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆல்சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பால் மிஷின் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ஏர் ப்ரெஷர் மூலியமாக நீங்கள் மேலே அனுப்பலாம். இதெல்லாம் டீசல் இன்ஜின். அது ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த கால் ட்ரெயின் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையும் போய் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அவர் செஞ்ச இது ஸ்டீல் சேர்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டீலாமா இவங்க மேக் பண்ணது. இது இப்போ 50 கிலோ பிளாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ணி அதை செஞ்சுருக்காங்க ஒருக்கி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டி டெமோ மாடல் வச்சுருப்பாங்க, எப்படி நவீனமாக விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது படத்தில் காட்டுற மாதிரி குட்டி குட்டி டெமோ மாடல், சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரிலாம் பண்ணுவாங்களே ஸ்கூலில் குட்டி பசங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பட்டன் அமுக்குறீங்களா அதெல்லாம் வேலை செய்யும். பாருங்கள், இங்கே ஒரு குட்டி பையன் பட்டன் அமுக்குறான், அந்த விண்மில் சுற்றுதாமா. இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் வாங்குறாங்க. பட் 95 ருபீஸ் ஒர்த்து தான். ஆனால் இங்கே சைடில் குட்டி குட்டி சோன்ஸ் வச்சு டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அதுதான் இருக்கிறதே ஒஸ்ட்டு. தேவையில்லாமல் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்போ நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் சோலோவாக ட்ரிப் போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னா அந்த குட்டி குட்டி சோலாக போய் பார்க்காதீங்க. ஜஸ்ட் 95 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த மியூசியம் மட்டும் சுற்றி பாருங்கள். ஆல்சோ பாருங்கள், இங்கே இன்ஜின் ரூம்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆல்சோ இன்ஜினுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு வச்சுருப்பாங்க. ஆல்சோ இதாங்க அந்த பிளெயினு. இந்த பிளெயின் எப்படி பார்க்குறதுக்கு 60 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இருங்க அது காட்டுறேன் எப்படி பிளெயினை ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். அந்த சைடு தான் நடக்கும். ஆல்சோ இந்த பிளெயினோட இன்ஜினில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேம். ஆமாம், எப்படி டேம் வந்து க்ரியேட் ஆகுது இன்ஜின் வச்சு என்ன தண்ணி வரதை வச்சு. இது வந்து நைட் டைம். ஆமாம், பகல் டைம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பகல் ஆகிடுச்சா, தண்ணி வந்ததும் பகல் ஆயிடுச்சு, லைட் எரியுது. அந்த மாதிரி டெமோ மாடலாக வச்சுருப்பாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கவே. பாருங்கள், இங்கே வந்து தண்ணி சுற்றுது, அங்கே லைட் எரியும். தண்ணி வரும்போது இந்த மோட்டர் சுற்றும் போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்லாம் காட்டுறாங்க. இது ஒரு இன்ஜின். இது எப்படி கப்பல் சுற்றுது, இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டேம்லேருந்து தண்ணி போகும்போது. ஸோ அதெல்லாம் இங்கே டெமோக்காக வச்சுருப்பாங்க. இந்த ஜாடியில் எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் வந்து ஏர்பிளைன் இன்ஜின். இந்த 60 ரூபா டிக்கெட் சொன்னால இதுதாங்க பாருங்கள். இந்த குட்டி குழந்தை ஓட்டுதா, முன்னாடியும் பின்னாடியும் போகுது, அந்த பிளெயின் பறக்குது. சப்போஸ் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க உங்களை படுக்கவே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா குட்டி குழந்தைங்க தான் அதில் படுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு குட்டியான ஸ்பேஸு பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி. இதுக்கு 60 ரூபா டிக்கெட். தெரியாமல் வாங்கிடாதீங்க, குழந்தைங்க மட்டும் விளாட முடியும். அப்போ 60 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். எப்போவுமே கொடுத்துட்டாங்கன்னா ரிட்டன் தர வாங்க மாட்டாங்க. மற்றபடி இங்கே இருக்க இந்த மிஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது இன்ஜின் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வச்சு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ரூம் ஏரியாவும் அந்த டைனோசர் ஏரியா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெரிய பசங்களாம் பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஆனால் என்ன கூட்டமாக அதிகமாக இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. ஆல்சோ நான் வந்து 4 மணிக்கு வந்தாங்க ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்சோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே தூக்கி போட்டு போயிடாதீங்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர்லாம் இல்லை. ஸோ பேக்ஸும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஆல்சோ நீங்கள் வந்து குழந்தைங்களாம் இருந்தாக்கா ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்துக்கலாம். ஆனால் என்ன கேஃபே இருக்கனால வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன கேமரா எடுத்துடாதீங்க, ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன் மட்டும் எடுத்து கேமராவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆல்சோ நீங்கள் இங்கே வாட்டரும் பிடிச்சிக்க முடியும். ஆனால் வாட்டர் டேஸ்ட் நல்லாவே இல்லை. ஸோ அது ஒர்த் இல்லை. ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ரெய்னி டேஸில் கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ரெய்னி டேஸில் கூட வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒர்த்து தான்.
கடைசியில் நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயின். முக்கியமாக நீங்கள் குடை எடுத்துக்கோங்க, அது பெட்ரு. எனக்கு எப்போ இங்கே மழை பெய்யுதுன்னே தெரியறதில்ல. நான் அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். ஆல்சோ இந்த இன்ஜின் ரூமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறாங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். எப்படி இந்த கம்ப்ரெசர் ஒர்க் ஆகுது, இந்த இன்ஜினில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஷினாக இருக்கா, எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு பட்டன் அமுக்கிங்கன்னா போதும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இன்ஜின் ஆயிலில் ஊற்றுறதுன்னு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பெரியவங்க தான் இங்கெல்லாம் அதிகமாக சுற்றிட்டு இருந்தாங்க குழந்தைங்களோட. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்லாம் புரியாது, ஸோ அதுங்களை பார்க்கவும் பார்க்காது. ஆனால் இங்கே பெரியவங்க அதிகமாக சுற்றுவாங்க. ஆல்சோ இங்கே பாருங்கள், நீங்கள் டயர்டானால் கூட உட்காந்துக்கலாம். அதுக்காக இங்கே டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த பால்லாம் சுற்றுறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் ஆல்சோ நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் எப்படி சுற்றுறது, கார் எப்படி ஒர்க் ஆகுது அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் ஒர்த்தாக தான் இருக்கும். அப்புறம் மற்றபடி இது நார்மலாக தாங்க இருக்கும். பாருங்கள் இந்த வீல் சுற்றுதுனா எப்படி வீல் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டன் அமுக்கும் போதே நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இது நார்மல் தான். இது எதையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா, லண்டனில் வந்து சயின்ஸ் மியூசியம்னு ஒன்று இருக்குது. அந்த மியூசியம் பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி இது கட்டியிருக்காங்களாமா அப்படின்னு வெளியே சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக தெரியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும். சண்டே, ரிபப்ளிக் டே எல்லா டேஸ்லேயும் ஓப்பனாக இருக்கும். ஒன்லி காந்தி ஜெயந்தி அப்போ மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்களாமா, ஏன்னா காந்திக்காக. அதை ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேகவும் வேகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இருக்குது. இந்த பிளெயின் பார்க்கவே நீங்கள் வரலாம். ஏன்னா பிளெயின் இங்கே தான் மட்டும்தான் இருக்குது. அப்போ 45 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு சயின்ஸ் இந்த ஸ்பியர்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போனேன். சரி சூப்பராக இருக்கும் போல், 45 ருபீஸ் வாங்குறானுங்க அப்படின்னு போனாக்கா, ஒரு சும்மா இந்த எர்த் இருக்குது, சன் இருக்குது, இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறான். அதுவும் இப்போ இது கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா 2009 வச்சுருந்த மிஷின். ஆமாம், ஒர்த்தாகவே இல்லை. இது நீங்கள் போயிடாதீங்க. குட்டி குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு புக்கை பார்த்து நீங்கள் சொல்லித்தர முடியும். ஸோ அது வேஸ்ட்டு. அப்புறம் ஃபன் சயின்ஸ்னு சைடு ஒரு இது கூடி போனாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஏதோ 3D ஷோ நடக்குமாம்மா, அதுக்காக இங்கே வரவங்க தான் மோஸ்ட்லி. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சம கூட்டம் பாருங்கள், எத்தனை பேர் நிற்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் இல்லை நிற்கிறானுங்க. நல்லா நான் டிக்கெட் வாங்கலாம், ஓடி வந்துட்டேன். இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹால்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜின்னு, ஆட்டோமொபைல்ஸ்க்கான தேவையான இன்ஜினியரிஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபன் சயின்ஸ் மியூசியம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இல்யூஷன், சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஆல்சோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சவுண்டு, இந்த லைட் எரியறது, அங்கே பட்டன் நமக்கு போதும் இந்த மாதிரி லைட்டில் எரியும் இந்த கரண்ட்டை வச்சு. ஸோ அதை நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். தேர்ட் மியூசியம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோடெக்னிக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா காயில், இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களை போயிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பேஸ் கேலரி வச்சுருப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ மாடலு, ராக்கெட்டு, சேட்டலைட்டு இதெல்லாம் இருக்கும் அதிகமாக. அப்புறம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கேலரி வச்சுருப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, ஜெனட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இதுக்கு தனியாகவே சயின்ஸ் ஃபார் த மியூசியம் ஃபார் த கிட்ஸ்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த கிட்ஸ் தான். இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் விளையாண்டுக்கிட்டே நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க அதுங்க அதிகமாக இருப்பாங்க. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டைனோசர் எக்ஸிபிஷன், ஒரு ரியல் லைஃப் டைனோசர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோபாஸ் கேலரின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனோட கிராஃப்டோட மாடலு, அப்புறம் ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்டு, அப்போ ரோபோட்டிக்கோட மாடலு, இந்த ரோபோட்டிக் டாக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆல்சோ ஆட்டோனமஸாக எப்படி கார்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்யூட் ரூம், இந்த சர்க்யூட் ரூம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒருத்தங்க குத்தி பார்க்குறாங்க பாருங்கள். நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்போ சயின்ஸ் ஆன் ஸ்பியர், அதான் நம்ம போனது. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. சும்மா இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பிளானட்டோரியம் போனீங்கன்னா நீட்டாக பார்க்க முடியும். ஸோ இந்த சயின்ஸ் ஆன் ஸ்பியர்லாம் போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கே எப்படி தெரியுமா குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க, இங்கே புஷ் பட்டன் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆல்சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டெமோஸ் இருக்குது. நீங்கள் பட்டன் அமைக்கிறீங்கன்னா அந்த ஒர்க்கிங் டெமோஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்ட முடியும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் இந்த எக்ஸிபிஷனில். ஸோ நீங்கள் மற்ற மியூசியம்லாம் போனீங்கன்னா தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, டோன்ட் டச்ன்ட்டு. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு போர்டு கூட நான் பார்க்கல.
இருந்துச்சு. கீழே அந்த இன்ஜின் ரூமில் மட்டும் டோன்ட் டச்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அது அழுக்காயிருமாம்மா. ஆனால் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் தான். ஸோ நீங்கள் தொட்டு நீங்கள் பார்த்து எல்லாமே கற்றுக்க முடியும். ஆல்சோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சயின்ஸ் ஷோன்னு சொல்லுவானுங்க. ஆனால் லைவ் சயின்ஸ் ஷோ நீங்கள் அப்போவே பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லை, சும்மா 2 கெமிக்கல் கலந்து ஊற்றி விட்ருவானுங்க. அந்த வீடியோ காட்டுறேன், லாஸ்ட்டில் டச் பண்ணுறேன், நிறைய பேர் கேட்குறதுனாலேயே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க நிறையாவே கற்றுப்பாங்க, எப்படிலாம் மாடல்ஸ் ஒர்க் ஆகுது, இப்போ கார் ஓடுதா, அந்த காருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறத பார்க்கும்போது நிறையா கற்றுப்பாங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களே இருந்து ரூட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கிற மாதிரி இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் எப்படி உருவாகுது, எப்படிலாம் வந்து எப்படி இந்த குட்டி சர்க்கியூட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் டே டு டே நடக்கிற ஒர்க் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் விண்ட் மில் இருக்கா, விண்ட் மில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த காற்று ஊதும்போது விண்ட் மில் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து சிட்டியில் வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த லைட்லாம் நீங்கள் வந்து தொட்டு பார்க்க முடியும். நீங்கள் ஹைவேஸ் ரோட்லலாம் போகும்போது இவ்வளோ தண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கே நிறையா தெரியாது இதுக்காகன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். பாருங்கள் இவ்வளோ பெரிய சிட்டிக்கு வந்து கரண்ட் தருது அந்த விண்மில் எனர்ஜி. அதை நீங்கள் வந்து அங்கே காற்று ஊதும்போது இங்கே லைட் எரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை போயிட்டு இருக்க உங்களுக்கு ஒர்த்தான பிளேஸு. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பசில் கேம்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. எப்படி லாஜிக்கில் வந்து இந்த கேமில் வச்சு நீங்கள் எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நீங்கள் ஒர்த்தாக இருக்கும் இங்கே. அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி காரெல்லாம் வச்சுருப்பாங்க. சோலார் வச்சு இப்படி கார்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். ஆல்சோ அங்கேயே ரிமோட் இருக்கும், அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ஒர்க்கும் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் லைட்டை வச்சு ஒரு சிட்டியே எங்குதாமா. இது ஆக்சுவலாக ரியலாக ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியை வந்து டெமோ மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த சிட்டியை பற்றி எழுதி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆயிடுச்சு, இந்தளவுக்கு மாடர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் பட்டன் அமுக்குனீங்கன்னா அந்த பட்டனை வச்சு இது பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் வந்து அந்த ஹிஸ்ட்ரி எழுதி போட்டிருக்காங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிளில் வந்து நீங்கள் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறீங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஆல்சோ நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த பவர் வரும். நான் ஓட்டும்போது பாருங்கள் எப்படி பவர் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்ட அந்த பவர் வரும். ஆல்சோ கேமரா அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே கேமரா உங்கள் ஃபேஸ் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டில் வந்து என்னென்ன மிஷின் ஒர்க் ஆகுதோ அத்தனை மிஷினையும் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. லைக் இந்த எலக்ட்ரிக் குக்கரு, ஸ்டவ்வு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பட்டன்லாம் அமுக்குனீங்கன்னாக்கா இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பதில் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகுது, அந்த காலத்து டிவி, ரேடியோ இதெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒர்த்துஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ மனுஷங்களாம் உட்காந்துட்டுருந்தாங்க, எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் இருக்க ஹேர் ட்ரையரு இதெல்லாம் இருக்குது. அதை பற்றின எக்ஸ்பிளேஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ இதுதான் எப்படி ஒர்க் ஆகுச்சு, இந்த மாதிரி காயிலெலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் எப்படி கரண்ட்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டியிருப்பாங்க. இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா போதும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றும். ஆனால் இது என்னமோ ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கவங்க வீடியோ காலில் பேசுவாங்க பாருங்கள். அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஆல்சோ வீடியோ காலில் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து அந்த காலத்து டெலிஃபோன் ஏரியாவில் எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்யூட் ஏரியா, அந்த காலத்தில் எப்படி டெலிஃபோன் ஒயரை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிஃபோன் ஏரியா. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம், அந்த காலத்தில் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து தான் ரேடியோ ஸ்டேஷனில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே அதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க நல்லபடியாக. இதன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், இந்த மேக்னெட்டிக் வச்சு தான் வந்து காயில் ரீஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ குழந்தைங்களாம் போயிட்டு வந்தீங்க இந்த மாதிரி வச்சு விளாண்டுருக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்கே கூட்டமே இல்லை. ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது மூலியமாக நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அந்த பக்கம் கேட்கும். இது எல்லா பக்கமே சவுண்டாக பேசிவிடும், நீங்கள் பார்த்து பேசணும். அதனால தான் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து அவங்க சுற்றினாங்கனாக்கா அது பாருங்கள், இதுதான் அந்த மிஷினு. சுற்ற அங்கே வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. அங்கே பாருங்கள் அந்த பையன் சுற்ற இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் நல்ல வேகமாக சுற்றிங்க கடைசி வரைக்கும் போயிடும். இது வந்து ஒரு காயில், இந்த மாதிரி லைட்டரில் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த லைட்டரை வச்சு கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஆமாம்,
எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க லைட்டரை வச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அதோட ஹிஸ்ட்ரி. இதுக்கு ஹிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சூஸ் கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து தொட்டிங்கன்னா உங்கள் முடி வந்து மேலே போகும், அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து தான் தொடரணும் நீங்கள். ஆனால் நாங்கள் தொட்டு பார்த்தா ஒன்றுமே வரல. ஸோ இது வந்து வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். மீன் டைம் இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சென்டர், அதுக்கப்புறம் குழந்தைங்க எப்படி விளையாடுவாங்க அதை பற்றிலாம் போடுறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ தேர்ஸ்டே அன்னைக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளோர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுறேன். ஆல்சோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிங்ஃபிஷ் டவர்லேருந்து எல்லாமே இருக்குது, அதுவுமே காட்டுறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்தில் வந்து எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே. பாருங்கள், அந்த காலத்து ரேடியோ ஸ்டேஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு காட்டுறாங்க. போய் பேக்ரவுண்டில் இதில் தான் வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு இருந்திருக்காங்க. அதன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பானுங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே இருக்க காயில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இவ்வளோ தாங்க இருக்கேன் இந்த ரூமில். நெக்ஸ்ட் 2 ஃப்ளோரில் தான் நம்ம செம்ம ஒர்த்தாக இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்காகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போயிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களை போயிட்டு செம்மையாக விளாட முடியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் காட்டுற மிஷின்ஸ், அதை வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இதில் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா அந்த மிஷின்ஸ் தூக்கி நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் எப்படி மேக்னெட் ட்ரெயின் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கண்டுக்க முடியும். மற்றபடி இது ஒர்த்லெஸ். வாங்க பார்ட் 2ல் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மாதிரி இங்கே நிற்கிறக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அந்த பொண்ணு வந்து அழகாக கூட்டிகிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் மாதிரியே. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டிகிட்டு இருக்கு. சார் அடைய ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. இது கம்மி நம்ம ஜம்மு காஷ்மீர் போனால் நேர்லேயே ஓடி. இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். சரி, நாக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து மட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான்